நம் யாவரும் எழுந்து நிற்போமாக. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை ஒரு நிமிஷம் மூடி தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுத்தவர்களாக, ஆண்டவரே இந்த மத்திய அளவில் தாழ்த்துகிறேன், என்னை நான் வெறுமையாக்குறேன். ஆண்டவரே, சர்த சபை விசுவாசியே, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் முயற்சிகள் அறிந்திருக்கிறேன், உன்னை சகிக்க முடியாத கால சகிப்பு தன்மை அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ உயிர் உள்ளவன் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் செத்தவனா இருக்கிறாயே. எத்தனை பேர், எத்தனை தாய்மார் தகப்பன்மார் யாரா இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் இந்த மத்தியால எத்தனையோ காரியத்துல ஆத்மா செத்து போயிருக்கிறது அல்லவா? உணர்வில்லை, உணர்வடையாதபடிக்கு உலக கவலைகள் நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய் விசுவாச வாழ்க்கை செத்து போயிருக்குது, நம்பிக்கையின் வாழ்க்கை செத்து போயிருக்குது, ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்குது, கனி கொடுக்க முடியாத வாழ்க்கை செத்து போயிருக்குது, பரிசுத்தமா வாழ முடியாதபடிக்கு, உணர்வில்லாதபடிக்கு, தான் செய்கிற காரியங்கள் பேசுகிற காரியத்தை உணர்வில்லாதபடிக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை, செத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதை உனக்குள்ளே மகளே, இப்போது நான் என் ஆவின் அபிஷேகத்தை அனுப்ப போகிறேன். இப்போது நான் உணர்வடைய செய்து உன்னை உயிர் உள்ளவளாய் மாற்ற போகிறேன். லவோதிக்கேய சபை பார்த்து சொன்னா, என் சபையே, நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம, யாருக்குமே பிரயோஜனமா, எந்த கருத்து உபயோகம் இல்லாம இந்த உலகத்தை வீணாக்கப்பட்டு உன்னை நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறாயா? அனலாம வாழ்க்கை இல்லை, குளிரும் இல்லை, அனலாய் வாழ முடியவில்லை, குளிர்ந்து கொண்டு இருக்க முடியவில்லை, எந்த காரியத்திலே ஒன்றும் இல்லை. விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, உன் வாழ்க்கை அனலா இருக்கிறதா? ஆவிக்குரிய அனல் இருக்கிறதா? இல்லை, குளிர்ந்து போயிருக்கிற அல்லவா? வறண்டு போயிருக்கிற அல்லவா? ஒரு அஷமானியா தூரமா சீதரமா அனல் இல்லாம, அனலும் இல்லாம குளிருமால இருப்பேனால் திருச்சபையே, விசுவாசியே, ஆண்டோட வருகையிலே உன்னை ஒரு வாந்தி பண்ணி போடுவான். உள்ளத்தை தட்டி கேளுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க, ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, கேளுங்க, ஆண்டோட கேளுங்க. அப்பா, என்னை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது பெருக்க வேண்டாப்பா, நீ சீக்கிரமா வரப்போகிற ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்குதான கிரீடங்களை ஆண்டவரே நான் தக்க வைத்துக் கொள்ள, அவைகளே பற்றி கொண்டிருக்க இந்த நாளை முதற்கொண்டு எனக்கும் எங்களுக்கு கிருபை கேளுங்கம்மா, கேளுங்க சகோதரனே, கேளுங்க சகோதரியே. உணர்வடைய ஒப்புக்கொடுங்க, உன் ஆத்மா உணர்வடைட்டும், உன் மனசாட்சி உணர்வடைட்டும், உன் மாம்சம் உணர்வடைட்டும், காரியங்களை உணர்வடைட்டும், உள்ளான மனுஷன் உணர்வடைட்டும், விசுவாசம் உணர்வடைட்டும். இந்த மத்தியில ஒப்புக்கொண்டு ஜெபிங்க. ஒரு ஷபாலயா துரபா, அனலும் இல்லாம குளிர் இல்லாம வெதுவெது பார்க்கிற சகோதரியே, வெதுவெது பார்க்கிற சகோதரியே, உன் வாழ்க்கை சற்று ஆரம்பிப்பா. இந்த மத்தியான வேளை இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இரவு இந்த பூமிக்கு மீண்டும் வருகையிலே இருப்பாரா? இயேசு கிறிஸ்து வேகமாய் இந்த இரவு வருவாரா? இன்று இரவே நீ பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க அல்லது வருகையிலே அவருக்கு முன்னே செல்ல உன்னால முடியுமா? அவர் வருகையில் அவரை சந்திக்க நீ ஆயத்தம் இருக்கிறாயா? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எப்படி இருக்கிறாய்? ஆயத்தப்படி ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் உணர்வடைங்க, கொஞ்சம் உணர்ந்து ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் உணர்ந்து ஒப்பு கொடுங்க. உள்ளத்தில் ஆழ்ந்து கேளுங்க. ஒரு சபோரியந்தரமா சியந்தரமா மனம் திரும்ப என்று சொல்லப்பட்டது. அம்மா, மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. ஒருவரை கூட ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் சொன்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, என் வருகை சமீபமா இருக்கிறது. அருமையான சகோதரியே, அருமையான தாயே, தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் சூழ்நிலை பாருங்க, எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலை, இந்த தேசத்தின் சூழ்நிலை, உலகத்தின் சூழ்நிலை, மனுஷன சூழ்நிலை, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையை ஒருமுறை கூட நமக்கு காட்டிக் கொண்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து வருகை அறிவித்துக் கொண்டிருக்குது. இன்னும் உணர்வடையவில்லையா? இன்னும் உணர்வடையவில்லை சகோதரனே, இன்னும் உணர்வடையவில்லை. அம்மா, வருகையை பற்றி உலகமே சொல்லிக் கொண்டிருக்குது, சூழ்நிலை சொல்லிக் கொண்டிருக்குது. எல்லாரும் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து ஆவிலை நிறந்து உணர்வடைந்து தூமா காமா நீ தூரு ஊரா சீவையா உணர்வடைந்து ஒரு சத்து போயிருக்கிற விசுவாசியே, ஆவிக்கிற நிலைமை சத்து போயிருக்குது அல்லவா? ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்குது அல்லவா? பரிசுத்த ஜீவன் செத்து போயிருக்குது அல்லவா? கனி கொடுக்கிற வாழ்க்கை செத்து போயிருக்குது அல்லவா? இப்போது ஆவியார் உண்மை இறங்கி வருகிறார். இதோ உனக்குள்ளே ஆவியை அனுப்புவே, நீ உயிரிடுவா.
வசனத்தை அப்படி பற்றி கொண்டபடியால் உனக்கு ஒரு திறந்த வாசல், திறந்தவத்தை நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓதா பாலிதர மாஷந்தலவா எனஸ்கெலி ஹalleluya ஹalleluya ரபாவா பதிதபரா ஓரபலா ஷந்தனிதரமா ஒரிவியவரவா கமனிய ஷபரியதர பூதரமனமா. Jesus, hallelujah, thank you Jesus. Orama mama shibiyandara daramana, hallelujah, thank you Lord. ஒப்புடுங்க. ஒரபதரவர வீரதரவர மனம சந்தலதரவர இதரவரையா ஒரபதரவங்க யந்தரவ ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை, வியாதிகளை நீக்கிற வல்லமை, ரோகங்களை நீக்கிற வல்லமை, தடைகளை போராட்டங்களை விடுவிக்கிற வல்லமை, விடுதலை வல்லமை, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்போது கொடுத்து கொண்டு கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஹalleluya 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 ஹalleluya. நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. கரங்களை ஊத்தி சொல்லுங்க. அன்பானவர்களே, அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் உபவாச கூட்டம், இந்த கூட்டம் இந்த ஆண்டு வந்து தடையில்லாம நடக்கணும். எந்த மனுஷனுடைய தடை, எந்த பிசாசு தடை வரக்கூடாது. இது இப்படி ஆசைப்பட்டு நடத்துறாங்க, தியாகம் பண்ணி நடத்துறாங்க. இப்படிப்பட்ட சபைகளிலே, பாரம்பரிய சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்த எங்கே அனுமதி இல்லை. ஆனா தேவனுடைய கிருபை இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட கிருபை இந்த சபைக்கும் இங்க இருக்க ஊழியர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சபை இனி வர நாட்களில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், வசனத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எல்லாவது ஒரு முயற்சி. ஒவ்வொரு மாதம் தியாகம் பண்ணி வாங்க, அநேகர் கூட்டி கொண்டு வாங்க. அடுத்த கூட்டத்துல இந்த சபை முழுதும் ஜனம் இருக்கணும். கர்த்தரை உயிர்ப்பிக்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார். எவ்விதமான வியாதி இருந்தாலும், எவ்விதமான பிரச்சனை இருந்தாலும், இப்ப நாம் ஜெபிக்க போறோம். உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் அநேகருக்குள்ள பலவீனம், சுகவீனம், இப்ப நாம் உயிர்ப்பிக்கிற ஆவியருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் உங்களை தொட போகிறார். எல்லா வியாதி ரோகம் இப்ப உங்களை விட்டு நீங்கும். சகல பொல்லாத வாதை, பல சாபங்கள், வியாதிகள் இப்போது உங்களை விட்டு நீங்கும். அநேகர் வாழ்க்கையில கட்டுகள், வியாதியின் கட்டி, போராட்டத்தை கட்டு, பிரச்சனைகள் எல்லா கட்டவிழ்ப்பா. கர்த்தர் நல்ல சுகத்தை தருவா, விடுதலை தருவா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியான ஒப்பு கொடுத்து ஒரு மனதோட கரையில தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உங்களுக்குள்ள அந்த ஆவியான இறங்குவா. இதை உங்களுக்குள்ளே நான் ஆவியை அனுப்பும் போது நீங்க சுகமடைவீர்கள், நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லா ரோகங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோகங்கள், எல்லா சந்தகர கிரியைகள், எல்லா போராட்டத்து கட்டுகள், எல்லா பயங்கள், திகில், தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. எல்லா வியாதிகள் ரிலீவ் தி ஸ்பிரிட் ஆஃப் ஹீலிங். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகள் ஒவ்வொரு மேலுக்கு சகல வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் போயின்னு சொல்லுகிறோம். எல்லா வியாதிகள் மறைவதாக. let the people shall be healed in Jesus name. Let the people are delivered in Jesus name. Hallelujah. Thank you Jesus. ora baba bala shandanadara baradiyandama nesikire
கூட கண்களை மூடி 2 கரங்களை ஊத்தி பாடி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரமஷந்தனமோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆராதித்து நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு உயிர்ப்பித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே முறை பாடு முடிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. சபைக்கு சொல்வதை போலவே உங்களை ஒவ்வொரு பார்த்து ஆண்டு சொல்லட்டும். கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலையாமல் எந்த சூழ்நிலையும் என் வசனத்தை பற்றி கொண்டிருந்தபடியா இதோ இந்த நாள் முதல் திறந்த வாசல் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒருவனப்பட்டபடியா அது திறக்கப்பட்ட வாசல். ஆண்டு சொல்லியிருக்கிறா, இதோ மகளே மகனே இந்த பூமிக்கு நான் சீக்கிரம் வர போகிறேன். உனக்குள்ளதை நான் உனக்கு கொடுக்கப்பட்டதான உனக்குள்ள எத்தனையோ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, அழியாத கிரீடங்களை வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். எத்தனையோ கிருபைகளை வைத்திருக்கிறேன். ஓ எத்தனையோ மகிமையான காரியங்கள் வைத்திருக்கிறேன். அது மிக பிரதானமான ஒன்று, உன் ரட்சிப்பாகிய நித்திய வாழ்வாக அந்த கிரீடத்தை ஒருவரும் எந்த சத்ரு எந்த சூழ்நிலையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டு இன்று முதற்கொண்டு உனக்குண்டான ரட்சிப்பையில, பரிசுத்த வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில இன்று முதற்கொண்டு வைராக்கியமா பற்றி கொண்டு அப்போது கர்த்தர் உன மகிமையிலே நிறுத்துவா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.